வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஹோட்டல்லலாம் வெண்பொங்கல் சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே ஸ்டைலில் நம்ம இன்றைக்கி வெண்பொங்கல் செய்ய போகிறோம். ஹோட்டல் ஸ்டைல் வெண்பொங்கல். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் அரை கப் அளவுக்கு சிறுபருப்பு எடுத்து வச்சுருக்கேன். பாசிப்பருப்பு அப்படின்னு சொல்லுவோம்ல, அது இப்போ அதே அரை கப் அளவுக்கு நம்ம பச்சரிசி எடுத்துக்கலாம். இப்போ இது ரெண்டையும் நல்லா கழுவிக்கலாம். ஒரு 3 தடவைக்கு மேலே நல்லா கழுவிக்கிறேங்க. இப்போ நம்ம நல்லா கழுவியாச்சு. இதில் கொஞ்சமே தண்ணி இல்லாமல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம தண்ணி வைக்கும்போது கரெக்டான அளவில் வைக்க முடியும். ஊற வைக்கணும்லாம் தேவை கிடையாது. இப்போ நம்ம குக்கரில் அந்த அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரை கப் அளவு பாசிப்பருப்பும் அரை கப் அளவும் அரிசி எடுத்தோம். அப்போ 1 கப்பு. இப்போ அதுக்கு 3.25 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கரெக்டாக 3.25 அளவு தண்ணி எடுத்துருக்கோம். இப்போ இதை மூடி நல்லா 3 விசில் வச்சுடுங்க. நல்லா வேகட்டும். ப்ரெஷர் உடனே ஓப்பன் பண்ணிடாதே. நல்லா ப்ரெஷர் போன பிறகு ஓப்பன் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்கும். இப்போ நல்லா வெந்துருச்சு. பார்க்கறதுக்கு அப்படியே முழுசாக இருக்க மாட்டம் இருக்கும். நம்ம கரண்டி போட்டோம்னா நல்லா பாருங்கள், நல்லா மசிஞ்சிடும். அப்படியே நல்லா கொலையே வெந்துடுச்சு. இப்போ இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கிருக்கேன். இன்னும் எக்ஸ்ட்ரா நெய் எடுத்தால் கூட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணால் நெய் எடுத்துக்கோங்க. நான் ஒரு 3 ஸ்பூன் அளவு தான் நெய் எடுத்திருக்கேன். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம். மிளகு வெடிக்க ஆரம்பிக்கும். நமக்கு கொஞ்சம் தள்ளியே நின்றுக்குங்க. இப்போ அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்தாச்சு. இதில் ஒரு 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 துண்டு அளவுக்கு இஞ்சி சின்னதாக கட் பண்ணிவிட்டு நான் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் முந்திரி பருப்பு. இது கூட கொஞ்சம் 2 கொத்து அளவுக்கு கறிவேப்பிலை. இது பெருங்காயத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்காச்சும் நம்ம சேர்க்கணும். பெருங்காயமும் கருவேப்பிலை தான் நமக்கு நல்ல வாசம் கொடுக்கும். இப்போ லேசாக கரண்டியால் இது பண்ணிக்கோங்க. இப்போ இதை அப்படியே நம்ம அந்த பொங்கலில் சேர்த்துடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். இப்போ நல்லா ஸ்பூன் வச்சு நல்லா கிளறி விடுங்க. நல்லா நமக்கு அந்த உப்பு, அந்த தாளிப்பு இதெல்லாம் நல்லா நமக்கு இது பண்ணணும். அந்த பெருங்காயத்தூள் எல்லாமே நம்ம சேர்த்துருக்கோம்ல, அது எல்லாமே நல்லா கிளறிட்டு உடனே சாப்பிட ஆரம்பிக்காதீங்க. ஒரு அந்த குக்கர் மூடி இருக்குல்ல, அதை வச்சு சும்மா ஒரு மூடி வச்சு, நம்ம விசில்லாம் வைக்கக்கூடாது, மறுபடியும் ஸ்டவ்ல எல்லாம் வைக்க வேணாம். சும்மா ஒரு 5 நிமிஷத்துக்கு சும்மா மூடி வச்சுடுங்க. சும்மா அப்படியே ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுடுங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து சாப்பிட ஆரம்பிக்கேன். அப்படியே உங்களுக்கு அப்படியே எடுத்து வைக்கும்போது நல்லா ஒரு லட்டு மாட்டம் உங்களுக்கு அப்படியே நிற்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான வெண்பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இது கூட சாம்பார் இல்லை சட்னி வச்சு சாப்பிடுவாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.